அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்ட இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்ட இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹரப்பா. இரண்டாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் கண்டறிந்தவர் யார்? சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, தயாரம் சஹானி. அடுத்தது, மொகஞ்சதாராவை கண்டறிந்தவர் யார்? மொகஞ்சதாராவை கண்டறிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆர்.டி. பானர்ஜி. நாலாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தொல்லியலறிஞர் யார்? சிந்து சமவெளி நாகரிகத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தொல்லியலறிஞர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சர் ஜான் மார்ஷல். ஐந்தாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சேர்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் டி, வெண்கல காலம். ஆறாவது வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருக்கவில்லை? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த உலோகத்தை அறிந்திருக்கவில்லை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இரும்பு. ஏழாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல். எட்டாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது? ஒரு முக்கியமான வினா இது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, லோத்தல். முதல் செயற்கை துறைமுகம் எதுன்னு கேட்டிங்கன்னா லோத்தல். அங்கே மணிகள் செய்யும் தொழிற்சாலையும் பலிபீடம் சதுரங்க விளையாட்டு ஆகியவற்றை கிடைத்த இடம் லோத்தல் அப்படின்னு கண்டறிந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஆர். ராவ். அப்போ லோத்தல் என்றும் துறைமுக நகரத்தை கண்டுபிடிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஆர். ராவ். ஒன்பதாவது வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அதிகமாக வழிபட்ட தெய்வம் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிவன் என்கிற பசுபதி. பத்தாவது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய தலம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய தலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தோலவீரா. 11வது வினா, பெரிய குளம் அமைந்துள்ள இடம் எது? பெரிய குளம் அமைந்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மொஹஞ்சதாரோ. 12வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீடுகள் பெரும்பாலும் எதனால் கட்டப்பட்டது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீடுகள் பெரும்பாலும் எதனால் கட்டப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, சுட்ட செங்கற்கள். 13வது வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த விலங்கை புனிதமாக கருதினர்? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த விலங்கை புனிதமாக கருதினர்? சரியான விடை ஆப்ஷன் டி, காளை. 14வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய தொழில் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய தொழில் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, விவசாயம் மற்றும் வணிகம். 15வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிமு 3300 முதல் 1900 வரை. 16வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய உணவு பயிர் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய உணவு பயிர் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, கோதுமை. 17வது வினா,
சிந்து சமவெளி நாகரிகத்தின் தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் தானிய களஞ்சியம் காணப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஹரப்பா. ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். 18வது வினா, மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன? மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ இறந்தவர்களின் மேடு. 19வது வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திராத விலங்கு எது? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திராத விலங்கு எது? சரியான விடை ஆப்ஷன் சி குதிரை. 20வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் நெல் சாகுபடிக்கான ஆதாரம் கிடைத்த இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் நெல் சாகுபடிக்கான ஆதாரம் கிடைத்த இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரங்பூர். 21வது வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த பயிரை அதிகமாக விளைவித்தனர்? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த பயிரை அதிகமாக விளைவித்தனர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கோதுமை மற்றும் பார்லி. 22வது வினா, ஹரப்பா தற்பொழுது எந்த நாட்டில் உள்ளது? ஹரப்பா தற்பொழுது எந்த நாட்டில் உள்ளது? இது ஒரு முக்கியமான வினா. இது அதுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். 23வது வினா பாருங்க, ஹரப்பா நாகரிகத்தில் முத்திரைகளில் அதிகம் காணப்படும் விலங்கு எது? சரியான விடை ஆப்ஷன் சி ஒற்றை கொம்பு காளை, அதாவது யூனிகார்ன். 24வது வினா, ஹரப்பா மக்கள் எந்த வகை எடைக்கற்களை பயன்படுத்தினர்? ஹரப்பா மக்கள் எந்த வகை எடைக்கற்களை பயன்படுத்தினர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தரநிலைப்படுத்தப்பட்ட கற்கள். 25வது வினா, ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் எதனால் செய்யப்பட்டது? ஹரப்பா நாகரிகத்தில் காணப்படும் பொம்மைகள் பெரும்பாலும் எதனால் செய்யப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சுடுமண், அதாவது டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. 26வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் நீர் மேலாண்மை சிறப்பாக காணப்படும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி தோலவீரா. இந்த ஆய்வினை செய்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்து. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் நீர் மேலாண்மை சிறப்பாக காணப்படுகிறது அப்படிங்கிற ஆய்வை செய்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிஸ்து. 27வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லையாக கருதப்படும் இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் தெற்கு எல்லையாக கருதப்படும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தைமாபாத். கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர், மேற்கு எல்லை சுட்கோஜெண்டோர், வடக்கு எல்லை சாட்டுகின்னு சொல்லுவாங்க அல்லது மண்டோ. வடக்கு எல்லை 2 சொல்லுவாங்க, சாட்டுகி அல்லது மண்டோ. ஆப்ஷன் பார்த்து போட்டுங்க. 28வது வினா, சிந்து சமவெளி மக்கள் அணிந்த ஆடை எத்தன்மையானது? சிந்து சமவெளி மக்கள் அணிந்த ஆடை எத்தன்மையானது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பருத்தி ஆடை. 29வது வினா, சிந்து சமவெளி மக்கள் அதிகம் பயன்படுத்திய உலோகம் எது? சிந்து சமவெளி மக்கள் அதிகம் பயன்படுத்திய உலோகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி செம்பு. செம்பு செய்வதற்கான தாமிரத்தை கேத்ரி என்கிற ராஜஸ்தான் மாநிலத்தில் சுரங்கத்திலிருந்து பெற்றனர். செம்பு செய்வதற்கு தாமிரத்தை கேத்ரி ராஜஸ்தான் சுரங்கத்திலிருந்து பெற்றனர். 30வது வினா பாருங்க, சிந்து சமவெளி நாகரிக நகரங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திட்டமிட்ட நகரங்களாக. 31வது வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வீட்டில் வளர்த்த விலங்குகள் எவை? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வீட்டில் வளர்த்த விலங்குகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். மாடு, ஆடு, நாய்.
32வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் மண்பாண்டங்கள் எவ்வாறு அலங்கரிக்கப்பட்டிருந்தன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிவப்பு நிறத்தில் கருப்பு ஓவியங்களுடன். 33வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் மற்றொரு பெயர் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஹரப்பா நாகரிகம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஹரப்பானால அதை ஹரப்பா நாகரிகம் என்றும் கூறுவர். 34வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக கருதப்படுவது எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக கருதப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். ஆற்றுப்பாதை மாற்றம், காலநிலை மாற்றம், வெள்ளப்பெருக்கு, இதனால சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய வணிக தொடர்பு கொண்ட நாகரிகம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய வணிக தொடர்பு கொண்ட நாகரிகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மெசபடோமியா. 36வது வினா பாருங்க, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் பயன்படுத்திய நகைகள் எதனால் செய்யப்பட்டன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தங்கம், வெள்ளி மற்றும் விலை மதிப்புள்ள கற்கள். 37வது வினா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த மரத்தை புனிதமாக கருதினர்? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்த மரத்தை புனிதமாக கருதினர்? சரியான விடை ஆப்ஷன் டி, அரச மரம் என்கிற அசுவத்தம். 38வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வணிக பொருட்களை பயன்படுத்தப்பட்டது எது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் வணிக பொருட்களை அடையாளப்படுத்த பயன்படுத்தப்பட்டது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, முத்திரைகள். அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெண்கள் உருவச்சிலைகள் எதை குறிக்கின்றன? சிந்து சமவெளி நாகரிகத்தில் பெண்கள் உருவச்சிலைகள் எதை குறிக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் பி, தாய் தெய்வ வழிபாடு. 40வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் சங்கு பொருட்கள் தயாரிக்கப்பட்ட முக்கிய இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, பாலக்கோட். 41வது வினா பாருங்க, ஹரப்பா நாகரிகத்தில் பருத்தி துணி பயன்படுத்தியதற்கான ஆதாரம் கிடைத்த இடம் எது? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் பி, மொஹஞ்சதாரோ. 42வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் தீ வழிபாட்டிற்கான ஆதாரம் கிடைத்த இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் தீ வழிபாட்டிற்கான ஆதாரம் கிடைத்த இடம் எது? ஒரு முக்கியமான வினா இது, அது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் டி, காளிபங்கன். 43வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் டாக்யார்ட் கண்டறியப்பட்ட இடம் எது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் கப்பல் கட்டும் தளம் கண்டறியப்பட்ட இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, லோத்தல். 44வது வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 5000 ஆண்டுகள் பழமையானது. 45வது வினா, காளிபங்கன் என்பதன் பொருள் என்ன? காளிபங்கன் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கருப்பு வளையல். காளிபங்கன் என்பதன் பொருள் கருப்பு வளையல். 46வது வினா, சிந்து சமவெளி நாகரிக அகழாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? சிந்து சமவெளி நாகரிக அகழாய்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிபி 1922. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. 47வது வினா, சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மார்டிமர் வீலர். 48வது வினா பாருங்க. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் நெல் பயிரிடப்பட்டதற்கான ஆதாரம் கிடைத்துள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ லோத்தல். 49வது வினா. சுர்கோட்டா எந்த மாநிலத்தில் உள்ளது? சுர்கோட்டா எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குஜராத். சுர்கோட்டா குஜராத். இப்போ பாருங்க, லோத்தல், ரங்பூர், சுர்கோட்டா, தோலவிரா இந்த 4மே குஜராத் மாநிலம். ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். காளிபங்கன் ராஜஸ்தான். பனவாலி ஹரியானா. ஹரப்பா பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலத்தில் மான்குமாரி மாவட்டம். பாகிஸ்தான் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மான்குமாரி மாவட்டம். மொகஞ்சதாரோ பாகிஸ்தான் சிந்து மாநிலம் லர்கானா மாவட்டம். நல்லா பாருங்கள், லோத்தல், ரங்பூர், சுர்கோட்டா, தோலவிரா இந்த 4ம் குஜராத் மாநிலம். ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். காளிபங்கன் ராஜஸ்தான். பனவாலி ஹரியானா. ஹரப்பா பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலம் மான்குமரி மாவட்டம். மொகஞ்சதாரோ பாகிஸ்தானில் சிந்து மாநிலம் லர்கானா மாவட்டம். இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணிங்க. 50வது வினா. பசுபதி முத்திரைகளில் காணப்படும் விலங்குகள் எவை? பசுபதி முத்திரைகளில் காணப்படும் விலங்குகள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி யானை, புலி, காண்டாமிருகம், மான், எருமை. நல்லா பாருங்க, பசுபதி முத்திரைகளில் காணப்படும் விலங்குகள் யானை, புலி, காண்டாமிருகம், மான், எருமை. கடைசி வினா. கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. சன்குதாரோ மஜிம்தார். குல்லி ஆரல்ஸ்டீன். ராக்கி ஹர்கி அமரேந்திரநாத். தோலவீரா ஜேபி ஜோஷி. இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், அதை கண்டுபிடித்தவர்கள். சன்குதோராவை கண்டுபிடிச்சவர் மஜிம்தார். குல்லி என்ற இடத்தை கண்டுபிடிச்சவர் ஆரல்ஸ்டீன். ராக்கி ஹர்கி என்ற இடத்தை கண்டுபிடிச்சவர் அமரேந்திரநாத். தோலவீரா என்ற இடத்தை கண்டுபிடிச்சவர் ஜேபி ஜோஷி. இது முக்கியமானது, நோட் பண்ணிங்க. நண்பர்களே, நீ நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து முக்கியமான ஒரு 51 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.